வெல்கம் டு மூவி அப்டேட்டர். சியான் விக்ரமோட அடுத்த படத்தோட பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அண்ட் ஏற்கனவே இந்த 2018 வருஷத்தில் விக்ரமுக்கு மொத்தம் 3 படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ்க்கு வர இருக்கு. அண்ட் ஏற்கனவே விஜய் சந்தர் டைரக்ஷனில் விக்ரம் நடிச்சு வந்த ஸ்கெட்ச் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிருந்தது. அண்ட் இதுக்கு அடுத்து டேரக்டர் கௌதம் மேனன் இயக்கத்தில் நடிச்சிட்டு வர துருவ நட்சத்திரம் அண்ட் டேரக்டர் ஹரி இயக்கத்தில் நடிச்சிட்டு வர சாமி 2 இந்த 2 படங்களுமே இந்த 2018 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே விக்ரம் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட் அமைச்சிட்டு வந்த நிலைமையில விக்ரமோட அடுத்த பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3 படங்களுக்கு அடுத்து விக்ரம் இந்தியில பிரம்மாண்ட பட்ஜெட்டில் நடிக்க இருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் 300 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பிரைமரியா என்னதான் இந்தியில் எடுக்கப்பட்டாலும் எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆக இருக்கு. அபிஷியலா RS விமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ண யுனைடெட் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனால் பிரம்மாண்டமா 300 கோடியில் உருவாக இருக்க இந்த படம் டிசம்பர் 2019 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த வருஷம் எண்ணில், அதாவது அக்டோபர் 2018 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி அண்ட் 2019 இந்த படத்தோட ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைட்டில் கூட மகாவீர் கர்ணா அப்படின்னு டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் விக்ரமோட படத்துக்கு அப்புறம் பிரம்மாண்டமான பட்ஜெட் அப்படின்னு சொல்ல போனா இந்த மகாவீர் கர்ணா தான். அண்ட் ஃபைனலாக 2018 மட்டும் விக்ரமுக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்க நிலைமையில இப்போ 300 கோடியில் உருவாக இருக்க இந்த மகாவீர் கர்ணா விக்ரமுக்கு எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த மூவி அப்டேட்டர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.